ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் லைஃப் ஸ்டைல். நம்ம இப்போது காலையில் ஒரு 6 o'clockலாம் அங்கே வீட்டுக்கு போயிட்டோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து ஒரு 9:30 10 o'clockலாம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா நம்ம வந்ததே கம்மியான டைம் தான், ஒரு 2 days தான் நம்ம வந்திருக்கோம். அதுக்குள்ளே நம்ம எங்கேயாவது வெளியே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பசங்களையும் ரொம்ப நாளாக வெளியே கூட்டிகிட்டுலாம் போனதில்லை. அதனால் இப்போ வந்திருக்கும்போது நம்ம எங்கே கவர் பண்ண முடியுமோ அங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இங்கே பெசன்ட் நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். சுற்றி பார்க்க தான் போகிறோம். சும்மா அங்கே பீச்சு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கே சென்னை அப்படின்னாவே பீச்சு தான், அதுவும் மெரினா பீச்சு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். நம்ம நெக்ஸ்ட்டு அங்கே தான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பெசன்ட் நகரில் அஷ்டலட்சுமி டெம்பிள் இருக்குது. கோவில் 8 லக்ஷ்மியும் அங்கே இருக்குது. அதனால் அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு. நான் போயிருக்கேன், நிறைய தடவை போயிருக்கேன். பசங்களை பார்த்ததில்ல, அதனால் சரி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் பக்கமாகவும் இருந்தது. அதனால தான் நாங்கள் பிளான் போட்டதே வேறு. சென்னையில் ஒரு குபேர் கோவில் இருக்குது, அங்கே போகலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் கொஞ்சம் லாங்காக இருக்குது. நம்ம அதுக்குள்ளே ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்புறம் அதை அட்டன் பண்ண முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால சரி பக்கமாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கிளம்பிட்டோம். பெசன்ட் நகரில் பாருங்கள், இது சர்ச்சு அங்கே தான் இருக்குது. சென்னையிலேயே ரொம்ப பெரிய சர்ச்சு. நான் இங்கெல்லாம் கூட வந்திருக்கேன். யார் வேணாலும் உள்ளே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சென்னைக்கு விசிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ கிறிஸ்டியன்ஸ் தான் போகணும் அப்படிலாம் கிடையாது, எல்லா மக்களுமே உள்ளே போய் சாமி கும்பிடலாம். நாங்களும் போய் பார்த்தோம். பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நாங்களும் வெளியே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் கேண்டில்லாம் பக்கத்தில் கொடுத்தாங்க. அதாவது நம்ம வாங்கிக்கணும். நம்ம சர்ச்சுக்கு போகும்போது நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம கேண்டில் வாங்கி உள்ளே போய் கேண்டில் வச்சு கேண்டில் ஏற்றிட்டு அப்புறம் நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். நாங்களும் அதை வாங்கிட்டு உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம். ஆனால் உள்ளே பயங்கர கூட்டம். கொஞ்சம் பாருங்கள், நான் பேக் சைட்லேருந்தே எடுத்திருக்கேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. அது இது சரியாக கவர் பண்ண முடியல. ஏகப்பட்ட மக்கள் எல்லாமே வராங்க. நம்ம கேண்டில் வச்சு சாமி கும்பிட்டு உங்களுக்காக வீடியோ எடுக்கணும்னு பேக் சைட்லேருந்து ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கோம். அப்புறம் நம்மளும் ஒரு 1/2 hour நின்று ப்ரே பண்ணிவிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துல டைம் ஆகிடும் இல்லையா, நம்ம பக்கத்தில் இருக்க கோவில் கிளம்பணும் அப்படின்னு அங்கேயே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கேருந்து பக்கத்தில் இருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நான் சொன்னேன் இல்லையா, அந்த அஷ்டலட்சுமி டெம்பிள் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. நீங்கள் இப்போ பெசன்ட் நகரில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு நிறைய இடம் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். பக்கத்தில் நிறைய இடம் இருக்குது. நாங்களும் அதை இது பண்ணலான்னு தான் போனோம். போய்
பார்த்தா இங்கேயும் பயங்கர கூட்டம். உள்ளே நுழைய முடியுமா அப்படின்னே எங்களுக்கு ஒரே டவுட்டாக போச்சு. இங்கே வந்து அஷ்டலட்சுமி டெம்பிளே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது வந்து பக்கத்தில் பக்கத்தில் அந்த மாதிரி கோபுரம் வச்சு லக்ஷ்மி டெம்பிள் அந்த மாதிரி இருக்காது. இது வந்து நீங்கள் என்னென்னா 1 பை 1 மாடியில் ஏறி போகிற மாதிரி இருக்கும் இந்த இந்த லக்ஷ்மி டெம்பிள். நான் வந்து இந்த டைம் வந்து என்னால் உள்ளே வந்து வீடியோ பண்ண முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இன்னொரு தடவை போகும்போது உங்களுக்கு வந்து அந்த டெம்பிளை வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது அவ்வளோ கூட்டத்துலேயும் வெயிட் பண்ணி சரி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு. கூட்டத்தினால எங்களால் எடுக்க முடியலை. உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த 8 லக்ஷ்மியும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். இல்லை நீங்கள் வந்து அங்கே யாராவது அஷ்டலட்சுமி டெம்பிளுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வெளியே வந்துட்டு இந்த பார்த்திங்களா நான்லாம் ஸ்கூல் டைமில் சாப்பிட்டது இந்த சின்ன இழந்த பழம். பெருசு எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது. இந்த சின்னது வந்து அவ்வளோ நான் மேக்ஸிமம் பார்த்ததில்ல. அதனால் ஆசையாக இருந்துச்சுன்னு வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டே வந்து பீச் பக்கமாக போயிட்டோம். கொஞ்ச நேரம் அந்த பீச்சில் கொஞ்ச நேரம் விளையாடிந்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பீச் பார்த்துட்டே உட்காந்துட்டே இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கோவிலே வந்து அந்த பீச்சில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறது, கோவிலுக்கு பேக் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த கோவில். நாங்கள் உட்காந்துருக்கோம்ல அதுக்கு பேக் சைட்லேயே தெரியும். உங்களுக்கு இங்கே ஃபிஷ்ஷு அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். பெசன்ட் நகர் அப்படிங்கும்போதே எல்லா விதமான மீன்களும் கிடைக்கும். ஏன்னா சீ ஃபுட்டெல்லாம் வந்து இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால நீங்கள் டைரெக்டாகவே வந்து கூட வாங்கிக்கிறாங்க. அதுக்குன்னே இந்த ஃபிஷ்ஷுக்குன்னே வந்து தனியாக வேறு இடம்லாம் இருக்குது. அதுவும் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து போனேன்னா உங்களுக்கு அதை கவர் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாகவே மீன் வந்து பொரித்து சேல் பண்ணுறாங்க. ஷாப்பெல்லாம் இருக்குது. நம்ம இன்றைக்கி கோவிலுக்கு வந்ததுனால அந்த இடம் வந்து போகலை. ஆனால் நடந்து போகும்போது அதெல்லாம் நாங்கள் பார்த்தோன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கவர் பண்ணியிருந்தா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ போட்டு இங்கேருந்து மீன் பிடிக்க போகிறவங்க எல்லாமே அப்படியே ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஆனால் வெயில் அடிச்சிருந்தாலும் அவ்வளோ தெரியல, நல்லா இருந்துச்சு. அப்புறம் பசங்களாம் மாறி மாறி பீச்சில் விளையாட எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் நான் அந்த ஃபங்க்ஷன் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஈவினிங் தான். ஆமாம், 10th மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரைஸ் கொடுக்குறோன்னு சொல்லி தான் வர சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வரதா ஐடியா இல்லை, 2 பேர் மட்டும் வரலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். சரி ஆஃப் இயர்லி லீவும் விட்டதுனால சரி இது கொஞ்சம் வெளியே போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம். சரி மார்னிங் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஈவினிங் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஈவினிங் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஒரு கிளிப் எடுத்து போடுறேன் உங்களுக்கு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எத்தனை பேர் வந்து சென்னைக்கு போயிருக்கீங்க, அந்த கோவிலை வந்து விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.